ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இந்த இடத்துல லோட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிகப்பெரிய பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போது ஐபிஎல் 2025 புதிய ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வெளியானதுலேருந்து நமக்கு உறுதியாக இருக்குது. ஸோ அப்படி என்ன நடந்தது, யார் அந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷன் ரூல்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, நமக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபியிலேருந்து இந்த ஒரு ஸ்டார் பிளேயர் வெளியே போக போகிறார் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெலோட ரிலீஸ் அப்படிங்கிறத நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய மேக்ஸ்வெல் வந்துட்டு ஐபிஎல் 2025க்கு முன்னாடி அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெடி ஆகிட்டோம், மேக்ஸ்வெல் வந்துட்டு ஆர்சிபியிலேருந்து வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐபிஎல் 2024 ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உள்ளே வருது. ஸோ ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது மினிமம் 1 மேக்ஸிமம் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே நேரம் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட கேப்டனாக வந்து சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்தால் நம்மளுடைய ஃபாஃப் டு பிளஸஸோட ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி ஃபாஃப் டு பிளஸஸும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இருந்தது. பட் இந்த இடத்துலலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆர்டிஎம் கார்டு வரதுனால கண்டிப்பாக ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி இவங்களெல்லாம் வந்து உள்ளே எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே நேரம் இன்னொரு விஷயம், ஆர்சிபியோட பிரைமரி 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக மேக்ஸ்வெல், ஃபாஃப், கேமரூன் கிரீன், வில் ஜாக்ஸ் இவங்க இருந்தாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக 2 பிளேயரை மட்டும்தான் நம்மளால் உள்ள தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அடிப்படை ரூல் நம்மக்கிட்ட இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷனுக்காக ஒரு டீம் 5 பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம், ஆனால் ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருந்தாங்க. இது நிறைய ஃப்ரான்ச்சைசஸ்க்கு வந்துட்டு என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. எதுக்காக ஆர்டிஎம் கார்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய பிசிசிஐயோட தலைமையில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் வரும்போது நீங்கள் வந்து 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை எந்த ஃப்ரான்ச்சைஸும் ஏற்றுக்காதனால 4 பிளேயரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதையும் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் சேர்த்துக்கல. பிசிசிஐ ஃபைனலாக 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அதாவது வந்து எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்துட்டு 5 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்கணும். அதாவது வந்துட்டு பழைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு டீமில் ஃபார்மர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 5 பிளேயர்ஸ் தான் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டி இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 5 பிளேயர்ஸ் தான் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் மொத்தமாக வந்து 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3ன்னு சொன்னோம், 4ன்னு சொன்னோம், நீங்கள் அதையும் ஒத்துக்கல. ஸோ ஃபைனலாக 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதில் 3 இந்தியன் பிளேயர், 2 ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் 2, அதுக்கு மேலே வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயரை ரீட்டைன் பண்ண முடியாது. அதிகபட்சம் 2 ஓவர்சீஸ் பிளேயர் தான். 3 இந்தியன் பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு. ஆர்டிஎம் கார்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 2 ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னா ஆர்சிபிக்கு பிரைமரியாக கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் உள்ள ரீட்டைன் ஆயிடுவார். ஏன்னா அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த லெவலில் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் செமையான பெர்ஃபார்மன்ஸை காட்டிகிட்டு இருக்கார். அதே தான் வந்துட்டு கேமரூன் கிரீனுக்கும், அவரும் இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ கண்டிப்பாக அவங்களுடைய 2 ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து நினச்சிருந்தது என்னன்னா, ஆர்டிஎம்மில் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாஃப் அப்படி இல்லைனா மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து ஆர்டிஎம் கார்டு இல்லை அப்படிங்கிறதுனால வில் ஜாக்ஸ் கன்ஃபார்ம். ஸோ வில் ஜாக்ஸ் வந்து ரிட்டன்ஷனில் வந்துட்டு உள்ளே வந்துடுவார். கேமரூன் கிரீனா, ஃபாஃப் டு பிளஸஸா, மேக்ஸ்வெலா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிக ஆப்ஷன்ஸ் எல்லோரும் கேமரூன் கிரீனுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா கேமரூன் கிரீன் கன்சிஸ்டண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் விளையாடி இருக்கிற ஐபிஎல் சீசன்ஸ்லையும் கொடுத்துருக்கிறாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு சைடில் எடுத்து வச்சு பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எப்படி பார்த்தாலுமே இப்போ 5 ரிட்டன்ஷன் அப்படின்னா கோலி, சிராஜ், ரஜத் பட்டிட்டர் இந்தியன் பிளேயர்ஸில் ரீட்டைன் ஆயிடுவாங்க. வில் ஜாக்ஸ் அண்ட் கேமரூன் கிரீன் ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெகா ஆக்ஷன் ரிட்டன்ஷன் 3 வருஷம் வந்து கண்டிப்பாக ஃபாஃப் விளாடுறது டவுட்டில் இருக்கிறதுனால ஸோ அவரையும் வந்துட்டு ரீட்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். மேக்ஸ்வெல், கிரீன் 2 பேருமே 2 பேர்த்தையும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா 2 பேருமே சேமான ப்ரைஸுக்கு தான் ஆக்ஷனுக்கு போவாங்க. ஏன்னா கேமரூன் கிரீனையும் 17 கோடி கிட்டக்க ஆக்ஷனில் வாங்குறதுக்கு டீம்ஸ் இருந்திருக்கு வந்து பாஸ்ட்டில். இதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல்லையும் பாஸ்ட்டில் அந்த லெவலுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் நம்ம யோசிக்க தேவையில்லை. யாரை நீங்கள் வந்துட்டு வெளியே விட்டாலுமே ஒரு பெரிய பர்சன் நீங்கள் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த பிளேயரை மறுபடியும் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ ஐபிஎல் 2025 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ கொடுத்துருக்கிற இந்த ட்விஸ்ட் வந்துட்டு நிறைய டீம்ஸ்க்கு தலைவலியாக தான் மாறி இருக்கு. அதில் ஒரு டீம் தான் ஆர்சிபி. ஸோ
உங்களுடைய ஒப்பீனியனில், அதாவது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 5 பிளேயர் ரிட்டைன் பண்ணிக்கிங்க, நோ ஆர்டிஎம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தா ஒர்த்து தான். ஆனால் வந்துட்டு ஆர்டிஎம் கார்டு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்குது. ஆனால் ஆர்டிஎம் கார்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இப்போ ஃப்ரான்ச்சைசஸ் அதிகமாக இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு எல்லா பிளேயர்ஸும் இங்கே உள்ளேயே வேணும்னு கேட்டுட்டு இருக்கும்போது பிசிசிஐயால் கண்டிப்பாக அதை வந்துட்டு தடுக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ரூல் ஆர்சிபிக்கு தலைவலியாக அமையுமா? யாரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஓவர்சீஸ் பிளேயர் ரிட்டன்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.